நம்பிக்கை இழந்த மனிதர்களாக நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து மகனே மகளே நீ நோக்கி நீங்கள் ஒவ்வொருவரையுடைய உள்ளங்களையும் உற்று நோக்கியவர்களாக மகனே மகளே என்னிடம் வா என்று சொல்லி வசனம் தந்து கொண்டு எங்களுடைய பாவ வாழ்வில் இருந்து விடுதலை அடைவதற்கு என்னிடம் வா என்று சொல்லி பாவ வாழ்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு பாவத்தின் கட்டுக்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை தேடி வருகின்றவர்களே நிச்சயமாக இந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தருவார், எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிம்மதி தருவார், எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியான உண்மையான சந்தோஷம் நிறைந்த வாழ்வை தருவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி ஓடி நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி வருவோம். அன்று சக்கேயு பாவத்துக்குள் வீழ்ந்து கிடந்த மனிதனாக பலரை ஏமாற்றி பாவம் செய்கின்ற மனிதனாக வாழ்ந்து ஆண்டவரை விட்டு வெகு தொலைவிலே இருந்தான். ஆனாலும் அவன் ஆண்டவர் இயேசு வருவதை அவன் ஏறி இருந்தது பாவத்தின் கட்டுக்களில் ஏறி இருந்தான். ஆண்டவர் இயேசு சக்கேயுவை இறங்கி வா என்று சொல்லி அவன் மரத்தில் இருந்து இறங்கி ஆய்ந்து ஓடி வந்தான், இறங்கி வந்தான், பாவத்திலிருந்து இறங்கி வந்தான். அதனால வாழ்வு பெற்றான். ஆண்டவர் இயேசு சிந்திய ரத்தம் எங்களுடைய உடலில் இருக்கின்ற நோய்களுக்கு விடுதலை, இதய நோய்களோடு மூளை நரம்பு நோய்களோடு நடத்தி இருக்கின்ற ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்தருளினார். அவ்வண்ணமே இரவு விருந்தை நடந்திய பின் கிணற்றையும் எடுத்து நம்பிக்கையின் மறை பொருள் ஞான பிரகாசம் ஆண்டவரே எல்லா பாவங்களை போக்குகின்றவர் இதயத்தில் காட்சியும் சார்ந்த விளைய சிவரை விளையாண்டு வந்து கழிக்க பெற்று நாம் பெற பெற்றோம்.